காடுனா மரம், செடி, மிருகங்கள் இது மட்டும் கிடையாது, நிறைய கொடூரமான விஷயங்களும் இருக்கு. வனரட்சி. யார் இந்த வனரட்சி? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மிஸ்ட்ரி என்ன? வனம் அப்படின்னா காடு, ரட்சி அப்படின்னா ஆளக்கூடியவள், காட்டை ஆளக்கூடிய ஒரு கொடூரமான பெண் ஆத்மாங்கிறது அர்த்தம். வனரட்சிய வனமோகினும் காட்டு பேயினும் கூட கூப்பிடுவாங்க. வரலாறு படி பழங்காலத்துக்கு முன்னாடி காட்டை தன்னோட உயிரா நேசிச்ச ஒரு பெண் இந்த சமூகத்தால் அநியாயமாக கொலை செய்யப்படுறா. அவளோட ஆழமான வைராக்கியம் அவளை வனரட்சியா மாத்துது. வனரட்சியை ஏன் கொடூரமான கெட்ட ஆவின்னு சொல்றார்? ஏன்னா இவளுக்கு கருணையே கிடையாது. இவளோட எல்லைக்குள்ள வரக்கூடிய நபர் நல்லவனா கெட்டவனான்னு பார்க்கவே மாட்டா. காட்டுக்குள்ள போயிட்டா இவளோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும், இல்லைனா கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவா. வனரட்சி இருக்கக்கூடிய காட்டுக்குள்ள ஏதாவது கெட்ட எண்ணத்தோட உள்ள இறங்கினா முடிவு மரணம். காட்டுக்குள்ள வனரட்சி இருக்காங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த காட்டுக்குள்ள வனரட்சி இருந்தா ஈரமண்ணோட வாசனை பயங்கரமா வரும். ஒருவேளை ஈரமண்ணோட வாசனை வந்தா திரும்பி பார்க்காம ஓடிடணும். இன்னைக்கும் பழங்குடியின மக்கள் காட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வனரட்சியை சாந்தப்படுத்துறதுக்காக பழங்கள் பூக்கள் வச்சு சாமி கும்பிட்டு போறது வழக்கம். தப்பான எண்ணத்தோட காட்டுக்குள்ள நுழையக்கூடிய நபரோட ரத்தத்தை இந்த காடு குடிக்கும் அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான நம்பிக்கை. வனரட்சி மேல பயம் இருக்க வரைக்கும் காடுகள் பாதுகாக்கப்படும். உங்கள எத்தனை பேர் வனரட்சியை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க? கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளை ஃபாலோ பண்ணிக்கங்க.